வியக்க வைக்கும் நடக்கும் மரம். இது கற்பனையா அல்லது நிஜமா? வாங்க பார்க்கலாம். உலகையே வியப்பில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய நடக்கும் மரம் உண்மையில் தன் இடங்களை மாற்றி விட்டு நடக்கிறதா, அல்லது அத்தகைய பிரம்மையை உருவாக்கம் அதன் வேர்களின் பின்னால ஏதேனும் சுவாரஸ்யமான அறிவியல் மர்மம் மறைந்துள்ளதா? இந்த கேள்விக்கான மிரள வைக்கக்கூடிய உண்மைகளை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயற்கையின் வரமான மரங்கள் பூமியில் நுரையீரல்கள் ஆகும். அவை பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு தேவையான பிராண வாயுவை வழங்கி கார்பன் டை ஆக்சைட்டை உறிஞ்சுகிறது. உணவு, மழை, நிழல் மற்றது மருத்துவ பொருட்கள் தருவதோடு மண் அரிப்பை தடுத்து நிலத்தடி நீரையும் பாதுகாக்கிறது. புவி வெப்பமயமாதலை தடுக்கக்கூடிய மரம் நடுவது மிகவும் அவசியமாகும். மரங்கள் பூமியின் உயிர் நாடின்னு தான் சொல்லணும். மனிதர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் மரங்கள் இன்றியமையாதவை. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பது வெறும் வாசகம் மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான அடித்தளம். மனிதர்களை போலவே கால்களை எடுத்து வச்சு ஒரு மரம் மெதுவாக நகர்ந்து செல்றதை நினைச்சு பாருங்களேன். அது ஒரு கற்பனை கதையாக தோன்றலாம் இல்லையா? ஆனால் மத்திய மற்றது தென் அமெரிக்காவின் அடர்ந்த மலைக்காடுகளில் காணப்படக்கூடிய ஒரு விசித்திரமான பனை மரம் நடக்கக்கூடிய மரம் என்று உலகையை வியக்க வைத்துள்ளது. இந்த மரத்தின் தண்டு வழக்கமான மரங்களை போல நேரடியாக மண்ணில் இருந்து எழுவதில்லையா. நீண்ட தூண் போன்ற பல வேர்கள் தரையில் பதிந்து மரத்தை தாங்கி நிற்கிறது. இந்த வேர்கள் மரத்திற்கு கால்கள் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறதா. மழைக்காடுகளில் மண் ஈரமாகவும் சில நேரங்களில் நிலையற்றதாகவும் இருக்கலாம். அத்தகைய சூழலில் இந்த வேர்கள் மரத்திற்கு கூடுதல் ஆதரவை வழங்கக்கூடும். புதிய வேர்கள் ஒரு பக்கத்தில் வளர்ந்து பழைய வேர்கள் மறுபக்கத்தில் அழிந்து விடுவதால் மரம் மெதுவாக நகர்கிறது என்ற நம்பிக்கை உருவானது. இந்த கதை பல ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் ஆய்வாளர்கள் இந்த மரம் உண்மையிலேயே நடந்து இடம் மாறுகிறது என்பதற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் வேர்களின் அமைப்பே அதன் விசித்திர தோற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்பதுதான். அதாவது இயற்கை சில நேரங்களில் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வடிவங்களை உருவாக்குகிறது. மரம் நடக்காவிட்டாலும் அதன் வேர்களின் தனித்துவமான அமைப்பு நிச்சயமாக வியப்பூட்டக்கூடியது இல்லையா? இந்த பனைமரத்தின் வேர்கள் பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே உயர்ந்து நிற்பதால் தான் அதன் தண்டு தரையில் இருந்து மேலே தொடங்குவது போல தோன்றுகிறது. இது மழைக்காடுகளில் ஏற்படும் வெள்ளம் அல்லது மண்ணரிப்பு போன்றவற்றில் இருந்து மரத்திற்கு ஓரளவு பாதுகாப்பாக வழங்கக்கூடும். இந்த மரம் உண்மையிலேயே நடக்கிறதா என்பது விவாதமாக இருக்கலாம். இன்னும் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் அதன் வித்தியாசமான வேர்கள் இயற்கையின் அற்புதமான படைப்பாற்றல் நமக்கு உணர்த்துகின்றன. இயற்கையின் விசித்திர படைப்புகளில் பின் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளை அறிந்து கொள்வதன் மூலம் நமது கற்பனை திறனை விரிவுபடுத்தி இயற்கை உலக ஒரு புதிய கோணத்தில் அணுகும் தெளிவை பெறலாம். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.